தமிழரசனியா ஆக்டர் ஆங்கர் அண்ட் ஈவெண்ட் எம்சி ஃப்ரம் சென்னை. இன்னைக்கு சினி ஃபெஸ்டிவலோட செகண்ட் டே மார்னிங் வந்து உட்லண்ட்ஸில் இப்போ தான் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். ஒரு ஃபின்லாண்ட் படம். அந்த படத்தை பற்றி நான் நிறைய பேசுவேன். ஏன்னா என்னை வந்து ஹார்ட் டச் பண்ண ஒரு படம். அது ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் மாதிரி. அந்த படத்தை பற்றி நான் நிறைய பேசணும். நான் பேசுறதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி பேசுறதுக்காக இன்னொரு ஸ்பெஷல் பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த படத்தோட கருத்து கேட்டுரும், ஓவரால் சினி ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்றதும் கேட்டுரும். வாங்க மில்டன் சார், சொல்லுங்கள், இந்த சினி ஃபெஸ்டிவலை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். ப்ளஸ் இன்னைக்கு பார்த்த படத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள். உங்களுக்கு வணக்கம். இந்த படம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். விவரந்த ஹார்லிக்ஸ் எப்படி விவரந்தனால பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி விவரந்தனால இந்த படம் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்துருக்கேன். ஐ எம் ஏபிள் டு என்ஜாய் திஸ் பிகாஸ் ஆஃப் வேர் எல்லா நாடுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த 1 வீக்கில் மட்டும்தான். உலக சரித்திரமே ஒரு படம் பார்க்கும்போது அதனுடைய படம் மட்டும் இல்லை, ஸ்டோரி மட்டும் இல்லை, அந்த சரித்திரமே அப்படி தெரியுது. ஃபென்சிங் உதாரணமாக இந்த ஃபென்சர் படம் மூலமாக எஸ்டோனியாவுடைய ஸ்டோரி, அவங்க ஜோசப் சாலியோட ஸ்டோரி, அப்புறம் வந்து அந்த ஒரு ஆசிரியரை வந்து மாணவர்கள் மதிக்கிற விஷயம், அந்த காம்படிஷனில் வெற்றி பெறுற ஒரு இது இந்த சலங்கு ஒலியை ஞாபகப்படுத்துச்சு. அதே போல் பல போட்டிகள், ராக்கியிலேருந்து பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒரு ஆசிரியர் மாணவர் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றத வந்து கடைசியில் தமிழரசன் சொன்ன மாதிரி நானும் அழுதுட்டேன். அந்த கடைசி காட்சி அது யாரும் வந்து படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த கோஆப்ரேஷனும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் என்ன ஒரு உறவு, என்ன ஒரு சாதனை செய்ய முடியும் அப்படின்றத அந்த சின்ன ஊர்லேருந்து அவர் போய் வெற்றி பெற்று லெனின்கிராட்லேயும் மாஸ்கோவையும் வெற்றி பெற்று அவர் வந்து மாணவர்களை வச்சு ஜெயிக்கிறாருன்றது பெரிய ஒரு சாதனை. இது போல் பல படங்களை பார்த்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு லைஃப் லெசன்ஸ் நிறைய கற்றுக்க முடியும். நன்றி. தேங்க்யூ மில்டன் சார். ஸோ இந்த படம் என் லைஃப்பை ஏன் டச் பண்ணிச்சு அப்படின்னா, டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட நிறைய வீடியோஸில் ப்ரீவியஸ் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கேன். எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் லெக்சரர், ட்ரெயினர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது அதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. இந்த படத்தில் வர மாதிரி ஒரு ரியல் பர்சன் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். நான் லாஸ்ட் இயர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். டிசம்பரில் யூத் ஃபார் சேவா மூலமாக ஆந்திரா போயிருந்தோம். அங்கே ஒரு பர்சன் இதே மாதிரி தான், சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆர்டிக்கலோட லிங்க் நான் கொடுக்குறேன். இங்கே அந்த கிராம மக்கள் வந்து பசங்க படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, பசங்க எந்த விஷயமும் கற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்ச்சரி, இந்த வில்வித்த கலையும் ரைஃபிள் ஷூட்டிங்கும் வந்து சொல்லி கொடுத்து இவங்களை வெளி உலகத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். அவங்க வந்து மக்கள், இந்த பசங்க வந்து வெளியே போயிட்டு மற்ற டோர்னமெண்ட்ஸ்லாம் போகும்போது இவங்களுக்கு நிறைய அந்தஸ்து கிடைக்கும், மற்றவங்களை பார்க்கும்போது இவங்க லைஃப்பில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதே விஷயத்த இந்த படத்தில் நான் பார்த்தேன். இந்த பசங்க வந்து அவங்க கிராமத்தை தாண்டி வெளியே ட்ரெயினில் வரும்போது ஊரை ரசிக்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து அந்த பவுட்டுக்கு வரும்போது, அவங்க அந்த ஃபென்சிங் பவுட்டுக்கு வரும்போது மற்றவங்க கைத்தட்டி வரவேற்கும் போது அவங்களுக்கு வர சந்தோஷம், இது எல்லாமே என்னோட ரியல் லைஃப்பில் ஒரு கேரக்டர் பார்த்தேன். ப்ளஸ் இது ஒரு டீச்சர் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட்டராக இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழ வராமல் அதெல்லாம் போச்சு. ஸோ அந்தளவுக்கு டச்சிங் அந்த இந்த ஃபிலிம். அதனால தான் உடனே அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நல்ல வேலை மில்டன் சாரும் கூட இருந்தார். ஸோ என்னோட ஒரு அதிகமாக இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் சொன்னார். அடுத்த சில படங்கள் பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் கோர்ட் அப்படின்ற ஒரு படம், ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற படம், மராத்தி மொழி படம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவினிங் அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் இருக்குது. ஸோ நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு மற்ற அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.